ஹலோ கைஸ், டெய்லி ரொட்டீன் பார்க்கலாமா? இப்படி தான் நான் இருப்பேன். ஆக்சுவலாக இதை என்னோடய ரியல் ஃபேஸு நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோடய டெய்லி ரொட்டீன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சாயஷன் தமிழ் ப்ளாகரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டைலாக் வந்து நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஓகேவா? அப்போ 2023ல் இப்போனா நான் நிறையா அவ்வளோ வீடியோ போட்டிருந்தேன், இது லாங் வீடியோ. ஆனால் நான் இப்போ தான் அது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ நான் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த டெலீட் ஆகின வீடியோக்கு அப்புறம் இதுதான் நான் போடுறேன், ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். என்ன சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா, இது பார்ட் 1 தான். பார்ட் 2 வேணும்னா நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்லலாம், 100 சப்ஸ்கிரைபர் வந்தால் பார்ட் 2 போடுவேன். ஆனாலும் இதில் வந்து ஒரு 100 லைக் போதும் கைஸ் எனக்கு இந்த வீடியோவில். அப்போ ஆனால் நான் வந்து கன்ஃபார்ம் இந்த பாட்டு போடுறேன். ஸோ சொல்லலாம், இதுதான் என்னோட தங்கச்சி கைஸ். சொல்லு அவ்வளோடா. ஸோ இதான் என்னோட ஜேர்னல். என்னடா டெய்லி ரொட்டீன்னு சொன்னால் இது இந்த மாதிரி அவள்கிட்ட ஹோம் டூர் மாதிரி காட்டுறாளே அப்படின்னு கேட்குறாங்க. சும்மா இந்த டெய்லி ரொட்டீனில் இதெல்லாம் பண்ணுவேன் தான். ஸோ காட்டுறேன். இது ஹோம் டூரும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம் நிறைய திங்ஸு. இது ஜேர்னல் பண்ணுற ஸ்டிக்கர். நிறைய ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கேன். இது அப்புறம் இதை வந்து சும்மா இது விளாட்டு ஜாமான். இது இல்லை என் தங்கச்சி இருக்குது, தங்கச்சி இல்லை என்னோட தான் டொம். அப்புறம் வந்து இதுதான் வந்து ஒரு குழந்தை. இது ஆக்சுவலாக இது பேர் என்ன அப்படின்னா சிந்துன்னு சொல்லுவாள் என் தங்கச்சி, சிந்து. ஸோ நெக்ஸ்ட் என் தங்கச்சி வந்ததுலேருந்து அவ்வளோ பொம்மை கீழே கிடக்குது கைஸ். ஸோ ஹெல்மெட், மை ஸ்கேட்டிங் ஷூ ஹெல்மெட். ஸோ இதான் நம்ம டிவி. எங்கள் டிவியில் ஆக்சுவலாக இப்போ ஹார்ஸ் பிக்சர் வந்தது, மாறிடுச்சு. அப்புறம் வாங்க பார்க்கலாம். இது என்னோட க்யூட்டான லால் பாக்ஸ். இது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வாங்கினது, ரொம்ப சின்ன வயசு இருக்கும்போது. அப்புறம் நார்மலாக இப்போ சிம்பிளான மேக்கப்னால் இது. அப்புறம் பொட்டு அப்புறம் காணும் கைஸ். அப்புறம் இந்த வேஸ்லனோட லிப் பாம். இது வந்து என்னோட எப்போ நான் போடுவேன், அதுதான். அப்புறம் அது என்ன என் தங்கச்சி மறைச்சி வச்சுருந்தாங்க, எனக்கு தெரியலை எங்கே போச்சுட்டீங்க. ஸோ ஐம் ஹேவிங் நெயில் ஆர்ட் கைஸ். ஐ வில் ஷோ யூ. நெயில் ஆர்ட்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு பார்ட் 2 காட்டுறேன். எல்லாமே இல்லை, பார்ட் 2ல் வந்து நெயில் ஆர்ட் காட்டுறேன். இந்த பாட்டில் நான் காட்ட முடியாது கைஸ், சாரி கைஸ். ஏன்னா அது வந்து நிறைய இருக்கும், அது காட்டுறதுக்கே இந்த வீடியோ முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அது வராது. ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் என்னோடய வளையல் கலெக்ஷன் பார்ப்போம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வளையும் இது அப்படியே அமுக்கணுன்னா வளையும், அந்த மாதிரி வளையல் தான் வந்து சூப்பராக இருக்கும். இது கண்ணாடி வளையல். இது ரெண்டும் அந்த வளையல் அது இதெல்லாம் கண்ணாடி வளையல் கைஸ். இந்த கண்ணாடி வளையல்கள்லாம் நான் காட்டுறேன். எல்லாமே கண்ணாடி வளையல் தான். அப்போ இதுவும் அழகாக இருக்கும். இந்த ஒரு எல்லோ கலர் வளையல், அப்புறம் பச்சை கலரில் ஒரு வளையல் இருக்கும். அது நார்மலாக சில பேர்லாம் போடுவாங்க தான். அதெல்லாம் எல்லாம் கண்ணாடி வளையல் தான். எனக்கு கண்ணாடி வளையல்லாம் போட ரொம்ப பிடிக்கும். இது சின்ன வயசில் போட்டிருந்த வளையல் இன்னும் இதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் இதுவும் நார்மல். இது ரெண்டுமே நார்மலானது. இது கிராண்டாலாம் இருக்காமல் சும்மா சிம்பிளாக போடுறது. இது சிம்பிளாக அப்படி புடவை கட்டிட்டு பழைய காலத்து இப்படி படங்கள்லாம் எடுக்கும்போது போடுவாங்களே, அது மாதிரி நல்லாயிருக்கும். பட்டு பாவடிக்கெலாம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்குஷி, நானே வீட்டில் ரெடி பண்ண ஸ்குஷி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பலூன் எடுத்து உள்ளே லிக்விட் இருக்கும். நான் இந்த லிக்விட் வந்து ஒரு நார்மலான வீடியோவில் சொல்கிறேன் அது எப்படி செய்கிறது அப்படின்னு, ஸ்பெஷல் வீடியோ இதில். அந்த லிக்விட் எடுத்து உள்ளே போட்டோம் அப்படின்னா, வேணும் மண்ணும் போட்டுக்கலாம். மண் போட்டிங்க அப்படின்னா
அது ஒரு மாதிரி அது என்ன ஸ்குஷி ஃபோம் மாதிரி இது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது கீழே தான் ஸ்குஷி மாதிரி தான் இருக்கும். அமுக்கணும் அப்படின்னா நல்லா கல் மாதிரி இருக்கும், இப்படியே இருக்கும். அப்புறம் திருப்பி இப்படி ஷேப்லாம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்குஷி நானே ரெடி பண்ணேன். ஸ்குஷி க்யூட்டாக இருக்குல்ல. ஓகே, அப்புறம் இருக்குல்லையா டாப் ஃபஸ்ட்டு ப்ளஷி காட்டுறேன். எங்கடா ப்ளஷி கைஸ், அது இங்கே இருக்குது. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ப்ளஷி. ஏன்னா என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கொடுத்தா. இன்ஃபினிட்டி பெஸ்ட்டின்னு சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். வைஷ்ணவி பாண்டே அப்படின்னு ஒரு பொண்ணு கொடுத்தா. அவன் நார்த் இந்தியன் கொடுத்தா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வைஷு. இந்த வீடியோ பார்த்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடு. உன்னோட பேரில் நான் வந்து சொல்கிறேன். I'm telling your name. அவளுக்கு தமிழ் தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பாட்டு பாடி வாங்குறேன். இது பாட்டு பாடி ஒரு சர்டிஃபிகேட் அந்த ஒரு மாதிரிக்கு எடுத்தாங்க, ட்ராஃபி மாதிரி. அது நான் அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே வச்சுருக்கேன். அது பார்ட் 2ல் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் கேர் பார்க்கலாம். ஸ்கின் கேர் பார்ட் 2ல் தான், ஆனால் பாதி ஸ்கின் கேர் மட்டும் நான் சொல்கிறேன். கதை ஒரு மாதிரி சொல்லி என்னோட சவுண்டுக்கு. அப்புறம் வந்து மாமாஜோட ரைஸ் ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணுவேன். அது நல்லா இருக்குது. அப்புறம் ஹேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸா ஷாம்பு, இது பிக் சைஸ் வந்து இருக்குது. அப்புறம் லாரியலோட இவ்வளோ பெரிய இதே சைஸ் தான் பிங்கராஜ் வச்சுருக்கேன், அது எங்கேயும் இருக்குது. லாரியலோட கண்டிஷ்னர். அப்புறம் சோப் வந்து பார்த்திங்கன்னா பேபி சோப்பு, இந்த டெடி பாரு தங்கிச்சுக்குது. பேபி சோப்புக்கு வந்து டெடி பார் தான் யூஸ் பண்ணுவாள். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கிறதுலாம் சில தடவை யூஸ் பண்ண மாட்டேன். சில தடவை யூஸ் பண்ணுவேன், ஆனால் நிறைய தடவை யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கோட் மில்க் சோப்பு வீக்கேரோடது, அப்புறம் அந்த ஒயின் சோப்பு, அப்புறம் நிறையா மாமாத்தோட ஸ்மூத் சோப் பாடி சோப்பு இருக்கும்ல, அதெல்லாம் நான் பார்ட் 2ல் காட்டுறேன் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய கபோர்டு வந்து காட்டுறேன். வைஷுன்னு சொன்னேன்ல, வைஷு உன்னோட ஃபேஸ் நான் ரிவீல் பண்ணுறேன். ஐடி கார்டு வச்சுருக்கேன் கைஸ். இதுதான் வைஷு. ப்ளர் பண்ணிக்கலாம், ப்ளர் பண்ணிப்பேன். அவள் அந்த என்னோடய ஸ்கூல் ஐடி கார்டு அதெல்லாம் நான் ப்ளர் பண்ணிப்பேன். சாரி கைஸ், காட்ட முடியல. அப்புறம் சிம்பிளான போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன், அதுதான். அப்புறம் பார்ட் 2ல் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து இந்த நார்மலாக பேக் உள்ளே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் இது நார்மல்னு நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன். நார்மலில் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காட்டுறேன். இது நான் உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னா பார்ட் 2ல் மட்டும்தான் காட்டுவேன். சாரீஸ் என்னம்மா அது பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு நீங்கள் கடுப்பாகாதீங்க. அது டைம் எடுக்கும் கைஸ், கொஞ்சம் நாள். நீங்கள் 100 லைக்ஸ் வந்துட்டா ஓகே, நான் கன்ஃபார்ம் அந்த பார்ட் 2 வீடியோ போய்ட்டுருவேன். அப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி பாக்ஸஸ்லாம் இருக்குது கைஸ். இந்த என்னோட ஸ்டடி டேபிளுக்கு போயிடலாம். ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கவர்மெண்ட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லை, அது ஒரு ஸ்கூல் சிபிஎஸ்சி தான். சிபிஎஸ்சி தஞ்சாவூரில் சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் நான் படிக்கிறேன். இது வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் என்ன வச்சுருப்பேன் அப்படின்னா இந்த ஒரு பேட் மாதிரி இருக்கும். இந்த பேடு சில பேருக்கு நல்லாவே தெரியும், ஆனால் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கிறேன்னா பாருங்க, எல்லாருக்கும் தெரியும்னு தான் நினைக்கிறேன். இப்படி வரையலாம் இப்படி, ஆனால் டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் இன்னோட பழசு வந்து பிளாக் போர்டு மாதிரி இருக்கும். அது நல்லாயிருக்கும், நல்லா கிளியராக தெரியும். இது டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்குது. ஹேண்ட் திருப்பி கபோர்டுக்குள்ளே போகலாம். கபோர்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நார்மலானதெல்லாம் நான் காட்டவே இல்லை இன்னும். வாங்க காட்டுறேன். என்ன ஸ்கெட்சு அப்புறம் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸ்கெட்ச் ஐட்டம்ஸ் எல்லாமே இது இருக்குது. ஆனால் குட்டி குட்டி பாகில் நான் பழசெல்லாம் வச்சுருப்பேன், பழசு. அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது கைஸ். ஸ்மார்ட் வாட்ச் என்னோட ரொம்ப பழைய ஸ்மார்ட் வாட்ச், அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நான் வச்சுருக்கேன் அதுக்குள்ள. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு போகலாம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து எடுக்கும்னு அது எங்கள் அம்மாவுக்கு அடியில் அந்த சில பொருட்கள்லாம் அந்த அடியில் வச்சுட்டாங்க. காய்ஸ்
டேப் இங்கே இருக்குது கைஸ். அவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன். இங்கே தான் இருக்குது. அது என்ன டைப்னு ட்ராயிங் வரையறதுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது க்யூட்டான கிளிப்பு. அதை பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி எப்படியே இங்கே எப்படி கிளிப்லாம் க்யூட்டாக இருக்கும். அப்புறம் என்னோடய பாடியில் வச்சேன். சும்மா நான் இப்போ யூஸ் பண்ணுறது தான். வேஸ்லின் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நல்லையாக இருக்கும். அப்புறம் கேட்ச் கிளிப் எப்போ யூஸ் பண்ணுறது நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கலாம்ல போகுது. ஓகே, எங்கள் அம்மா ஒரு டாக்டர். ஸோ ஹேவிங் திஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது என்ன சில பேருக்கு நல்லாவே தெரியும். இந்த கால்லாம் உடஞ்சிச்சு அப்படின்னா போடுவாங்களே இந்த கட்டு. ஸோ டாக்டர் சர்டிஃபிகேட் கண்ணாடிலாம் இதுக்குள்ளே இருக்குது கைஸ். அந்த பொருட்கள்லாம் டாக்டர் சர்டிஃபிகேட் இதுக்குள்ளே இருக்குது. பென்சில் நானே செஞ்சு ரிங்கு என்னோட பீட்ஸ் இருக்கும். அந்த வளரிட்டேனே என்னோட உடன் பீட்ஸ் கிட்டு பிரேஸ்லெட் கிட்டு அதுலேருந்து நான் வந்து ஒரு இது செஞ்சேன் ரிங் மாதிரி. அது நான் உங்கள்கிட்ட காட்டேன் பாருங்க. அதுதான் இது நல்லாவே இருக்கும். ஆனால் கேவலமாக தான் இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ப்ரஷ் பென்ஸு கலர் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. நிறைய திங்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது குங்குமம் இதெல்லாம் இருக்கும். க்யூட்டாக இருக்கும். இந்த இலையில் போட்டு கொடுக்குறாங்க. அது பிளாஸ்டிக் இலை. அதில் கிராஃப்ட் சைடு தான் வச்சுக்கலாம். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இந்த போ இருக்குது. அதில் நூல் மாதிரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஷேடோ பேலட். ஐயோ வாய் இது குளருது கைஸ். ஐஷேடோ பேலட். ஐஷேடோ மட்டும் இல்லை, லிப்ஸ்டிக்கும் இருக்குது. எல்லாமே இருக்குது. அதில் எல்லாமே இல்லை, நிறைய திங்ஸ் இருக்குது. என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன். லூஸ் மாதிரி. இது நான் இங்கே வாங்கலை, சவுதி அரேபியா வாங்கினேன். அப்புறம் என்னோட கிட்டு இருக்கும். அந்த கிட்லேருந்து நான் இதை வச்சுருந்தது அது. அப்புறம் ஹெல்ஸாவா ஐயோ சிண்ட்ரெல்லா பவுச். ஐயோ அப்புறம் ஹைலைட்டர் அது அப்பப்போ பரப்பி கிடக்குது. அப்புறம் இந்த யூனிகார்ன் க்யூட்டான கிண்டர் ஜாயில் வந்த யூனிகார்னு அதை வச்சுருக்கேன். அப்புறம் இந்த ஐ ஷேடோ போட்டு இதே மாதிரி நெயில் ஆர்ட்லேயே வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து மேக்கப் செட் விடுது. அதனால் இதெல்லாம் ஸோ என்ன இது நோட்டு இது பைபிள் கைஸ். பைபிள் வச்சுருக்காங்க அம்மா. அப்புறம் இன்னொன்று ஒரு கேட்ச் கிளிப்பு முன்னாடியே நான் காமிச்சிட்டேன். எல்லாத்தையும் நான் காட்டுறேன் பாருங்களேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். காஜல் போட்டுருக்கா. அப்படி காஜல் முக்கியம் கைஸ். காஜல் மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமானது. மறக்காமல் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப இருமலாக வருது. அப்புறம் அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நான் இது போட்டுக்கிட்டு தான் மேக்கப் போடுவேன். அப்புறம் ஃபேஸ் வாஷ்ன்றதுக்கும் அதுதான் போட்டுட்டு பண்ணுவேன். ஏன்னா நம்ம தான் ஈஸியாக இருக்கும். ஈஸியான இந்த முடியெல்லாம் முன்னாடி வராமல் அப்படி இருக்கும். அதனால தான் நான் அதை வச்சுருக்கேன். பரப்பி போட்டுட்டேங்க எல்லாத்தையும். அப்புறம் அப்படி எடுத்து வைக்கிறேன். வெயிட் பண்ணேன். சரி வாங்க. இது என்னோட எல்கேஜி படிக்கும்போது இந்த ஸ்டோரி புக் எனக்காக கிஃப்டாக கொடுத்தாங்க. ஏன்னா நான் வின் பண்ணேன். இது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ். அப்புறம் ரூமி வரைஞ்சிருக்கேன் கைஸ். ஐயோ நீங்கள் எனக்கு யாரும் கிண்டல் சொல்லாதீங்க கைஸ். ரூமி வரைஞ்சிருக்கேன். கேவலமாக இருக்கும்னு தெரியும். நான் சும்மா ட்ரை பண்ணியிருக்கேன்ல, அதனாலலாம். சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னோட அமேசான் கவர்ல என்ன இருக்கும்? ஓ இல்லை நிறைய இது இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு இது மட்டும் காட்டுறேன். என் பெஸ்ட்டு திவ்யதர்ஷினின்னு ஒரு பொண்ணா அவன்கிட்ட இது கொடுத்தது பட்டர்ஃப்ளை. இந்த டேப் நமக்கு பேப்பர் வச்சுன்னா அது பேப்பர் படிக்கும். அப்புறம் நிறைய திங்ஸ் இருக்குது. அது ஸ்டாப்லர் பின்ன எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே இல்லை. இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் நிறைய அது. அப்புறம் இங்கு பாட்டில்லாம் இருக்குது கைஸ். இங்கு பாட்டிலு பொட்டு ஐட்டம்ஸு இது எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த பாக்ஸ், இந்த அட்டை பாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. கட்டில் எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. அங்கே செக் பண்ணேன்.
அப்புறம் இன்னொன்று காட்டுறேன். இது க்யூட்டான பாக்ஸ். இந்த க்யூட்டான பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி 1 இன்ஃபினிட்டி பெஸ்டி 1 இல்லை 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ளேஸ் ஸ்ரீயாலி வைஷ்ணவி கொடுத்த ப்ரேஸ்லெட். அவள் வந்து கோயம்புத்தூர் போகிறா கைஸ். ஏன்னா என்னை விட்டுட்டு போயிடா, அங்கே தான் செட்டில் ஆகுதுன்னு சொன்னாங்க. கண்ணு கலங்குது கைஸ். என்னென்னா இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வைஷு இந்த மாதிரி படத்தில் தான் கைஸ் பார்த்துருக்கேன். படத்தில் வர்றதெல்லாம் எனக்கு ரியல் லைஃப்பில் நடக்குது. என்ன அப்படின்னா எல்லாமே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து வைஷ்ணவி பாண்டே வந்து ரொம்ப க்ளோஸாக என்னோட பெஸ்டியாக ஜாலியாக விளாண்டிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி இருந்தோம். அப்புறம் சில டைம் சண்டைலாம் வரவே வராது. ஆனால் வந்தது ஒரே ஒரு சண்டை வந்தது. அதில் அவள் அழுதுட்டா. நானும் அழுதுருக்கேன் அவளால். என்னாச்சு அது அப்படின்னா, கோயம்புத்தூர் வந்து தெரியும்ல, எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு. அந்த கோயம்புத்தூர் வந்து அவள் நார்த் இந்தியன் தான், ஓகேவா. ஆக்சுவலாக அவள் தஞ்சாவூருக்கு வந்தாள். தஞ்சாவூருக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ் இங்கே தான் படித்தான். 4th 5th நான் 4th 5th படிக்கும்போது அவள் இங்கே தான் இருந்தாள். 4th படிக்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது வைஷ்ணவியை பார்த்துருக்கேன். ஆனால் நான் பேசலாம் மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். 5th தான் நாங்கள் நார்மல் ஃப்ரெண்ட் ஆகணும், அப்புறம் பெஸ்டி ஆகணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வைஷ்ணவி போனது. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எதுக்கு நான் கட் பண்ணேன் அப்படின்னா, எங்கள் அம்மா இடையில வந்து இது சத்து மாவு கொடுத்தாங்க. குட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் என் தங்கச்சிக்காக இன்றைக்கி தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பால் அதை விளாண்டுட்டு இருக்கோம். இது பேண்ட், இந்த பிரேஸ்லெட், குட்டி பிரேஸ்லெட் நான் சொன்னேன்ல உட்டன், அது இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிரேஸ்லெட் செய்கிறதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். இந்த கதையை நான் சொல்லி முடிச்சிடுறேன். வைஷ்ணவி வந்து கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு இந்த வர சண்டே இன்னைக்கு என்ன 17 18 19 வந்து போயிடுவான் கோயம்புத்தூருக்கு. ஒரே ஒரு தடவை வைஷ்ணவி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆனால் கடைசியாக நேரில் வைஷ்ணவியை எப்போ பார்த்தேன் அப்படின்னா, என் பர்த்டே June 12 அன்றைக்கி தான் பார்த்தேன். அப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, வேறு டாபிக் போயிடலான்னு நான் அழுதுருவேன். அதனால் அப்புறம் என்ன க்யூட்டான இந்த கம்மல் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த டைமண்ட், இந்த செயின் நெக்லஸ் நல்லா இருக்கும். அப்புறம் என் தேர்டு நல்லா இருக்கு. இந்த ஸ்குஷி இன்னொரு தடவை நான் அமைக்கி பார்த்துக்கிறேன். ஏன்னா நானே செஞ்சேன்ல, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய ஸ்குஷி வச்சுருந்தாலும் எனக்கு இதுதான் பெஸ்ட். ஏன்னா ப்ளஷியில் வந்து வைஷ்ணவி கொடுத்தது தான். ஏன்னா அது என் பர்த்டேக்கு வைஷ்ணவி எனக்கு கிஃப்டாக கொடுத்தது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானது அந்த யூனிகார்ன் ப்ளஷி. இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்குஷிக்கு வந்து நானே ஐயோ தேவைதான் வைஷ்ணவி, உனக்கு தேவைதான். உடச்சிட்டேன் கைஸ், உடச்சிட்டேன் கைஸ். பரவாயில்ல, நான் இன்னொன்று செஞ்சுக்கிறேன், அது ஈஸி தானே. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் வடிகட்டுறது என் தங்கச்சியோட சாண்ட்விச்சில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா சோப்புலாம் இங்கே இருக்குது, சோப்பு இந்த யாழி சோப்பு நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம். வீட்டில் சும்மா ஒரு ஓரமாக கிடக்குது கைஸ். ஆவுண்டா நீனு. அப்புறம் என்ன இருக்கும், இந்த கிளிப்பெல்லாம் என்னோட டேபிள் இருக்கு பாருங்க கைஸ். ஓ வலிக்குது. ஸோ பாச்சு வேணும் அப்படின்னா என்னடி இது, நீ இன்னும் எவ்வளோ நேரமாக பண்ணுவேன், எவ்வளோ நேரமாக நீ இதை லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருந்த, மெயின் ஏரியாக்கே வர மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் மெயின் ஏரியா அப்படின்னா இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்ட் 2ல் தான் வரும். ஸோ டாய்ஸு எல்லாமே நான் பார்ட் 2ல் காட்டுறேன். காமிச்சும் செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த இதோட ரொம்ப என்டர்டைன்மெண்ட் இருக்கும், டைம் பாஸாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அகெயின்
டு கெட் 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னா ஐயோ 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் கைஸ். இதை யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா யார் பார்த்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாய்வர்ஷினி தமிழ் vlogger அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் வாங்கிட்டோம், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து நிறையா வீடியோஸ் போடுவேன். நிறைய வீடியோஸ் அப்படின்னா vlogger மாதிரி நிறையா நல்லா குவாலிட்டியாக அங்கே அப்போ வந்து இப்போ ஐஃபோன் இருக்குது அது மாதிரி அங்கே அப்போ வந்து அந்த ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபோன் வந்திருக்கும். அந்த ஃபோனில் ஒரு எங்கள் டாப்பர்ஸ் ஃபோன் நான் வாங்குவேன். அதை வாங்கி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். பட் மை எய்ம் இஸ் டாக்டர். ஸோ வீடியோவும் போடுவேன், டாக்டர்ஸும் பண்ணுவேன், டாக்டர்ஸும் பண்ணுவேன்ற பாருங்கள். டாக்டர் வேலையும் பார்ப்பேன். அப்புறம் எனக்கு சிங்கர் தான் ஹாபி. சிங்கர் ஆகணும்னு ஆசை. ஸோ சிங்கரும் அப்புறம் vlog போடுறது அது மாதிரி. ஏன் அது மாதிரி சிங்கர்ஸ்லாம் போடக்கூடாது, டாக்டர்ஸ்லாம் போடக்கூடாது, வீடியோ போடலாம். ஸோ நான் போடுறேன் வீடியோஸ்லாம். அப்புறம் பாய் சொல்லு பாய். பாய் 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 பாய்.